பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 16 முதல் 18 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. உண்மையற்ற எருசலேமை ஒரு உருவகம் படுத்தி இந்த இடத்திலே, இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எருசலேமை மனைவியாகவும் தேவனை கணவனாகவும் இந்த அதிகாரம் சித்தரிக்கிறது. இதே போலவே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமாக இருந்த ஆரம்பத்தில் எருசலேமில் இருந்த இயற்கையான நன்மையும் இல்லை. ஆனால் தேவன் தமது அன்பினால் அந்த எருசலேமை உயர்த்தி அவள் மேல் கவனம் செலுத்தி அவளுக்கு மேன்மை நிறைந்த நகரமாக மாற்றினார். இருப்பினும் அவள் தன் கணவனுக்கு நன்றியற்றவளாய் உண்மையற்றவளாயிருந்து தன்னை கடந்து போகும் எல்லோரோடும் வேசித்தனம் பண்ணினதை குறித்து, அந்த வேசித்தனத்தினால் அவள் மரணத்துக்குட்படுவாள் என்பதை குறித்தும் அங்கே இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எருசலேம் ஆரம்பத்தில் எபிரேய மக்களால் நிரப்பப்படவில்லை, கானானிய மக்களால் தான் ஸ்தாபிக்கப்பட்டது. அதைத்தான் ஆதியாகமம் 14 அதிகாரத்திலும் யோசுவா 15 அதிகாரத்திலும் நாம் காண முடியும். எருசலேமை பரிசுத்த நகரமாக ஆண்டவராய் தேவன் தெரிந்து கொண்டார். எபூசியரிடமிருந்து அதை கைப்பற்ற தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் கர்த்தரிடத்திலிருந்து எருசலேம் ஆசீர்வாதங்களையும் வெகுமதிகளையும் பெற்றுக்கொண்டது. அவருடைய பாதுகாப்பில் அந்த எருசலேம் வளர்ந்து முழு பருவமடைந்தாள். கர்த்தர் அவளுக்கு மிகுந்த அழகை கொடுத்து அவளை தனக்கு சொந்தமாக வைத்துக்கொள்ள விரும்பினார். அவளுடைய திருமணத்திற்கு பின் அவளது புகழ் உலகமெங்கும் பரவினது. தாவீது சாலமோன் காலத்திலே அந்த எருசலேம் உயர்த்தப்பட்டது. இச்செயல் அங்கே ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறதை குறித்து 8 வசனத்தில் சொல்லப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். இதோ ஆண்டவராகிய தேவன் ஒரு வஸ்திரத்தால் எருசலேமை மூடுகிறார். திருமண ஒப்பந்தத்துக்கு அது எடுத்துக்காட்டாக எபிரேய கலாச்சாரத்தின்படி அமைகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். எருசலேமோ ஆண்டவரை விட்டு விலகி அது வேசித்தனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை விட்டு விலகி போயிற்று. எருசலேம் உருவான ஆதி காலங்களில் தேவனுடைய கரத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் சார்ந்திருந்தாள். ஆனால் அக்காலங்களை அவன் மறந்துவிட்டு இப்பொழுது வேறு தேவர்களை நாடி சென்று விட்டாள். தேவ பிரசன்னத்துக்கான பசி இல்லை. அங்கே முதலாவது தேவனுடைய நீதியை தேடவில்லை. ராஜ்யத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்தாவினுடைய வல்லமையும் தேடாமல் இருக்கும் திருச்சபைகள் இந்த எருசலேமுடைய பரிதாப நிலைமையிலேயே இருக்கிறது. ஆம், உலக வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்வோ ஆவியானுடைய கிரியைகளோ இல்லாமல் இருந்தால் இந்த பரிதாபமான எருசலேமுக்கு அது இணையாகிவிடும். எருசலேமின் மீது இஸ்ரவேல் வீட்டார் அனைவர் மேலும் நியாய தீர்ப்பு வருகிறதை குறித்தும் இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து 17வது அதிகாரத்திலே 2 கழுகுகளை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. இந்த தேவ செய்தி உவமை மூலமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், பெரிய சட்டைகளுடைய நீளமான இறகுகளுடைய பல வர்ணமான இறகுகளால் அடைந்ததுமாகிய பெரிய கழுகு லீபோனிலிருந்து வந்து ஒரு கேதுரு நுனிக்கிளையை பிடித்து அதை கொண்டு போனது. ஆம், இந்த பெரிய கழுகு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை குறிக்கிறது. அங்கே பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டதான யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை இந்த இளம் கிளை நுனிக்கிளை பிடிக்கிறது. வேறொரு பெரிய கழுகு வருகிறது. 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த கழுகு எகிப்தின் பார்வோனை குறிக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா நேபுகாத் நேச்சார் எதிர்த்து எகிப்தின் இராணுவத்தின் உதவியை நாடினான் என்பதை 2 ராஜாக்கள் புஸ்தகம் 24வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து 10வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே, இதோ
நடப்பட்ட ஒரு இது நடப்பட்ட செழிப்பாய் இருக்குமோ, கொண்டல் காற்று இதன் மேல் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ, இது நடப்பட்ட பாத்திகளிலே வாடி போகும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த கொண்டல் காற்று பாபிலோனிய சேனையை குறிக்கிறது. யூதாவின் இறுதி ராஜாவாகிய சிதேக்கியா கர்த்தர் பேரில் ஆணையிட்டு நேபுகாத்நேச்சாரோடு கொண்டிருந்த உறவை முறித்ததினால் அவன் கைதியாக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயே மரித்து போனான். அதைத்தான் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 25 அதிகாரத்திலே நாம் காண முடியும். அந்த கர்த்தராகிய ஆண்டவர், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கிளையான கொழுந்துகளில் இலசாய் இருக்கும் ஒன்றை கொய்து உயரமும் உன்னதமான ஒரு பருவத்திலே நாட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறது குறித்து பார்க்கிறோம். இந்த நுனிக்கிளை இயேசு கிறிஸ்து ஆகிய மெஸ்ஸியாவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய மெஸ்ஸியா என்னும் இளங்கிளையை தேவனாய் கர்த்தர் நாட்டுவார். பூமி எங்கும் அது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்பதை இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. இதோ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி பிதாக்கள் திராட்சை ரசங்களை தின்றார்கள். அங்கே அவளுடைய காரியங்கள் நடைபெற்றது சொல்லி அவனுடைய கட்டளைகளின்படி நடக்கும்படியாக, நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாக இருக்கும்படியாக, நீதிமானுக்குள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த அதிகாரம் அழைக்கிறது. இந்த அதிகாரங்கள் வளர்த்து சொல்லப்பட்டபடி உன்ன தேவனாய் கர்த்ததாமே நம்மை நீதிமானாக்குகிற கர்த்தர் இரத்தத்தினாலே நம்மை நீதிமானாக்குகிறார். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அப்படியாக இந்த நாளிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகிமையின் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அவருடைய பரிசுத்த கரம் நம்மை நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.